Taste the Daily. மாநிலங்களவையில் ஆரோவில் சர்வதேச நகரில் நடைபெறும் முறைகேடுகள் தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை என்ன என்பது குறித்து அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் கேள்வி எழுப்பினார். இந்த கேள்விக்கு பதிலளித்த மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுகந்தா மஜும்தார் ஆரோவில்லில் நடைபெறும் முறைகேடுகள் தொடர்பாக பல்வேறு புகார்கள் வந்துள்ளதாக ஒப்புக்கொண்டுள்ளார். குறிப்பாக நில ஆக்கிரமிப்பு, போதைப் பொருட்கள், சைபர் கிரைம்கள், புள்ளி விவர திருட்டுகள், குடியேற்ற விதிமுறை மீறல், கருப்பு பண புழக்கம், பண மோசடி, நன்கொடை மோசடி உட்பட பல்வேறு புகார்கள் வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக உரிய விசாரணை அமைப்புகள் விசாரணை நடத்த பரிந்துரைத்துள்ளதாக மழுப்பலான பதிலளித்தார். இந்த நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஆரோவில் பகுதி மக்கள், புகாரே ஆரோவில் நிர்வாக குழுவின் மீதுதான், அதில் ஆளுநர்கள் இருக்கும் நிலையில் விசாரணை எப்படி நியாயமாக நடக்கும் என கேள்வி எழுப்பியுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் அனைத்து விதமான கட்டணங்களும் உயர்த்தப்பட்டுள்ளதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலை செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான இதய தெய்வ மாளிகையில் கழக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் மற்றும் கழக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தலைமையில் நடைபெற்றது. இதனையடுத்து கேரள மாநில வயநாடு பகுதியில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 10 லாரிகளில் 30 லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை அவர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, திமுக இதுவரை மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என கூறினார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வெற்றி பெற்று முதல்வராவது உறுதி, அதில் எந்த மாற்றமும் இருக்காது எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அதே போல இன்றைக்கு சொத்து வரி, அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு கடுமையான விலை உயர்வு, இன்றைக்கு மக்கள் மிகவும் வருத்தத்தில் இருக்கிறார்கள். ஆகவே அதையெல்லாம் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். இன்றைக்கு இருக்க சூழ்நிலையிலே தமிழ்நாட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தல் என்பது மத்தியிலே யார் வருவது என்பதற்காக நடக்கக்கூடிய தேர்தல். ஆனால் மாநிலத்தில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அம்மா அரசு எடப்பாடி தன் திட்டங்களுக்காக கண்டிப்பாக அதிமுக ஆட்சி கண்டிப்பாக மலரும். கோவை மாவட்டத்தில் அத்தனை திட்டங்களும் இன்றைக்கு இவ்வளவு பாலங்கள், கூட்டுக்குடி திட்டம், ஸ்மார்ட் சிட்டி திட்டம், அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை அலுவலகங்கள், கலெக்டர் ஆஃபீஸு, எஸ்பி ஆஃபீஸு, மருத்துவமனை மேம்பாடு, அரசு மருத்துவமனை, அத்திக்கடு வனாஸ் திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம், மெட்ரோ ரயில் அறிவிப்பு என்று என்னென்ன திட்டங்கள் தேவையோ அத்தனை திட்டங்கள் தந்தார்கள். 6 புதிய கல்லூரி, கிட்டத்தட்ட 6 தாலுக்கா என்று சொல்லிகிட்டே போகலாம். மிகப்பெரிய வளர்ச்சியை தந்தவர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர். ஆகவே சட்டமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடியார் அவர்கள் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று வாக்களிப்பார்கள். பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய கோரி அவரது தாய் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தது. பெண் போலீசாரை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்ட கைது உத்தரவை ரத்து செய்ய கோரி அவரது தாய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் வி. சிவஞானம் அமர்வின் முன்பு விசாரணைக்கு வந்தபோது சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டது தவறு என நீதிபதிகள் கூறினர். மேலும் வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்ததை அடுத்து மனு மீதான தீர்ப்பை நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தனர். சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் உள்ள சதுப்பு நிலத்தில் உள்ள கொசுக்களை அழிக்க மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பள்ளிக்கரணை பகுதியில் உள்ள கழுவெளி எனப்படும் சதுப்பு நிலத்தில் மாநகராட்சி சார்பில் குப்பை கிடங்கு அமைக்கப்பட்டு குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த குப்பையின் கழிவுகள் மழை நீரில் ஊறி சதுப்பு நிலங்களில் உள்ள தண்ணீரில் கலப்பதால் கடும் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நீரில் அதிக அளவிலான கொசுக்கள் உற்பத்தியாகியுள்ளதால் தொற்றுநோய் ஏற்படும் என மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். எனவே விடியா திமுக அரசு சதுப்பு நிலத்தில் கழிவுநீர் சேராமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கொசுக்களை கட்டுப்படுத்த மருந்துகளை தெளிக்க வேண்டும் எனவும் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் அதிகாரப்பட்டி அருகே விடியா திமுக அரசு சாலையின் நடுவில் உள்ள மின்கம்பத்தை அகற்றாமல் சாலை அமைத்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி முதல் சேலம் அயோத்தியாபட்டினம் வரை 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த 4 வழிச்சாலை பணியானது முதற்கட்டமாக வாணியம்பாடி முதல் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள பள்ளிப்பட்டி வரை நடைபெற்று வருகிறது.
இந்நிலையில் தற்போது அதிகாரப்பட்டி அருகே சாலையின் நடுவே உள்ள மின்கம்பத்தை அகற்றாமல் விடியா திமுக அரசு சாலை அமைத்துள்ளது. இதனால் இப்பகுதியில் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். விடியா திமுக அரசின் அலட்சியத்தால் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் ரயில் நிலையத்தில் மழையில் நனைந்து 300க்கும் மேற்பட்ட ரேஷன் அரிசி மூட்டைகள் வீணானது. கடந்த 3ஆம் தேதி சரக்கு ரயிலில் வந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட ரேஷன் அரிசி மூட்டைகள் விருதுநகர் ரயில் நிலையத்தில் வந்திறங்கியது. இதனை நுகர்பொருள் வாணிப சேமிப்பு கிடங்கிற்கு எடுத்துச் செல்ல லாரிகள் வர தாமதமானதால் ரயில் நிலைய வளாகத்திலேயே இறக்கி வைக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2 தினங்களாக விருதுநகர் பகுதிகளில் மழை பெய்ததால் இந்த ரேஷன் அரிசி மூட்டைகள் மழையில் நனைந்து வீணானது. இதையடுத்து மழையில் நனைந்து சேதமடைந்த ரேஷன் அரிசியை ரயில் நிலைய வளாகத்தில் காய வைத்து மீண்டும் பேக் செய்து சேமிப்பு கிடங்கிற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. விடியா திமுகவின் நுகர்பொருள் வாணிப கழகத்தின் அலட்சியத்தால் ரேஷன் அரிசி வீணானதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் பெய்த மழையால் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து சாலையில் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். அந்தியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியதால் அந்தியூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட 1வது வார்டு பகுதி அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் அரசு கலை கல்லூரி பகுதியில் மழைநீர் வடிகாலை விடியா திமுக அரசு முறையாக அமைக்காததால் மழைநீருடன் கழிவு நீர் கலந்து சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் கடும் துர்நாற்றம் வீசியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். எனவே விடியா அரசு முறையாக மழைநீர் வடிகால் வசதி செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கை மீண்டும் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2006, 2011 வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக வழக்குகள் தொடரப்பட்டன. நீண்ட காலமாக இழுபறியில் இருந்த இந்த வழக்குகள் திமுக ஆட்சிக்கு வந்ததும் விரைவாக விசாரணை மேற்கொண்டு விசாரணை நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்தன. இந்த தீர்ப்பை அடுத்து இருவர் மீதான சொத்து குவிப்பு வழக்கை தாமாக முன்வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார். இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரணையை நீதிமன்றம் இருவரையும் விடுவித்ததை ரத்து செய்ததுடன் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். மேலும் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் செப்டம்பர் 9ஆம் தேதி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த பொன்னூர் கிராமத்தில் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி விற்பனை சங்கம் 10 நாட்களாக பூட்டி கிடப்பதால் நெசவாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. பொன்னூர் கிராமத்தில் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி விற்பனை சங்கத்தில் நெசவாளர்கள் தாங்கள் நெய்த சேலைகளை விற்று வந்தனர். இந்த நிலையில் கடந்த 10 நாட்களாக கூட்டுறவு உற்பத்தி விற்பனை சங்கம் பூட்டி கிடப்பதால் விற்பதற்காக கொண்டு வந்த சேலைகளை நெசவாளர்கள் திருப்பி எடுத்துச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கூட்டுறவு சங்கம் மூடுவதற்கு விடியா திமுகவின் ஒன்றிய குழு உறுப்பினர் கெம்புராஜ் மற்றும் ஊராட்சி செயலாளராக பணிபுரிந்து வரும் வெங்கடேசன் ஆகியோர்தான் காரணம் என நெசவாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனடியாக உரிய நடவடிக்கை எடுத்து கூட்டுறவு உற்பத்தி விற்பனை சங்கத்தை திறக்குமாறு விடியா அரசுக்கு நெசவாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்துங்க இந்த இடம், இந்த சொசைட்டி. அது பேரை கெடுக்கிறதுக்காக இந்த டிஎம்கே ஆட்சியே இந்த மாதிரிலாம் பண்ணிக்கின்னு ஊழல் பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்கன்னு ரொம்ப இது பண்றாங்க. நெசவாளர் ரொம்ப ஏற்கனவே நாங்க நெசவு நெய்கிறோம், எங்களையே நெய்ஞ்சிடறாங்க இவங்க. சாப்பாட்டுக்கு வாழ்வாதாரத்துக்கு வெளியில்லாத அளவுக்கு ஆகுறாங்க. இருக்கிறதுலே நெசவாளி தான் கஷ்டவாளி. அவங்களே கஞ்சி குடிக்கிறவங்க கூட பூ குடிக்க விட மாட்டாங்க பிள்ளைங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு ஆகுது இந்த டிஎம்கே ஆட்சி. சொசைட்டி நான் ஒரு சேர்மேன், கைத்தறி நெசவாளர் நான் ஒரு சேர், கூட்டுறவு சங்கம். அதில் கம்பராஜ் திமுக ஆளுங்க, அவர் கவுன்சிலர். அதே மாதிரி இன்னொரு ஆள் ஒன்றியத்தில் வேலை செய்கிறார், அவர் PTC. அவங்க 2 பேரும் திமுக ஆளுங்க. கூட 2 திமுக ஆளுங்க இட்டு அராஜகம் பண்றாங்க. அதிகாரி மிரட்டுறாங்க. தடிகாரு நாங்க 120 பேர் தடி நெய்கிறோம் உள்ள. அவங்கள யாரும் கூப்பிட்டு கேட்கல. அந்த தெருவில் இருந்தே 10 பேரு அவங்க வாங்கி கொடுக்குற ஆளுக்கு 4 பேர் தண்ணி வாங்கி கொடுக்குற ஆளுக்கு கூட இட்டு வராங்க. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளான மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குரங்குகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதால் நோயாளிகள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர். மருத்துவமனையில் உள்ள பிரசவ வார்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குரங்குகள் புகுந்து நோயாளிகளின் உணவுப் பொருட்களை தூக்கி செல்கின்றன. இதனால் நோயாளிகள் மிகுந்த அச்சத்துடன் சிகிச்சை பெற்று வரும் சூழலில் சேலம் குமாரமங்கலம் அரசு மருத்துவமனையில் எலிகள் அட்டகாசம் செய்து வருகிறது. தருமபுரியில் குரங்குகள் அட்டகாசம் செய்து வருவது விடியா ஆட்சியில் சுகாதாரத்துறையின் நிர்வாகம் முற்றிலும் சீரழிந்து விட்டதை எடுத்துக்காட்டியிருக்கிறது. நடைபயிற்சி, மாரத்தான் ஓட்டம் என விதவிதமாக விளம்பரம் தேடும் சுகாதாரத்துறை அமைச்சர் போக்கு காட்டி வரும் குரங்குகளை பிடிக்க நடவடிக்கை எடுப்பாரா என்பதே மக்களின் கேள்வியாக உள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பை அருகே ஊத்து தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் இழந்து உணவுக்கு கஷ்டப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மலை கிராமங்களான மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து ஆகிய பகுதிகளில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 4 தலைமுறைகளாக தேயிலை தோட்ட நிறுவனத்தில் பணியாற்றி வந்தனர். அந்த நிறுவனத்தின் ஒப்பந்த காலம் முடிவடைய இன்னும் 4 ஆண்டுகள் உள்ள நிலையில் நிறுவனத்தை மூடுவதற்கான பணிகளை அந்த நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. இதனால் அங்கு கடந்த ஜூன் மாதம் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. இதனால் வாழ்வாதாரம் இழந்து தொழிலாளர்கள் உணவுக்கு கஷ்டப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் பசி இல்லை, பஞ்சமில்லை என உண்மைக்கு மாறாக பேசி வரும் பொம்மை முதல்வர் தேயிலை தோட்ட பணியாளர்களின் பசிப்பினி போக்க நடவடிக்கை எடுப்பாரா என்பதே தொழிலாளர்களின் கேள்வியாக உள்ளது. எல்ஐசி பாலிசிதாரர்களுக்கு 2 புதிய திட்டங்களை எல்ஐசி தலைமை செயல் அதிகாரியும் மேலாண்மை இயக்குநருமான சித்தார்த்த மொஹந்தி தொடங்கி வைத்துள்ளார். எல்ஐசியின் யுவா டேம் அல்லது டிஜிடாம் திட்டம் என்பது பாலிசி காலத்தில் இறப்பு நேர்ந்தால் காப்பீட்டுதாரரின் குடும்பத்திற்கு உத்தரவாத இறப்பு உரிமை தொகை அளிப்பதாக உறுதியளிக்கிறது. மற்றொரு திட்டமான யுவா கிரெடிட் லைஃப் அல்லது டிஜி கிரெடிட் லைஃப் திட்டம் என்பது கடன் சுமை குறைவதற்கு காப்பு தொகை குறைந்து கொண்டே வரும் ஒரு டேம் அஸ்யூரன்ஸ் திட்டம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டங்கள் கடன் பெற்றவரின் காலத்திற்கு பிறகு அவர்களது குடும்பத்தினர் கடனை திருப்பி செலுத்த பாதுகாப்பு கவசம் போல உதவிகரமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மழை நீரோடு கழிவு நீரும் சேர்ந்து குளம் போல் தேங்கி நிற்பதால் மாணவர்களுக்கு தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக கச்சிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மழை நீரோடு கழிவு நீரும் சேர்ந்து தேங்கி உள்ளதால் பள்ளி வளாகம் குளம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் தண்ணீரில் நடந்து வகுப்பறைகளுக்குள் செல்லும் மாணவர்களுக்கு தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இதையடுத்து மழைநீரை அகற்ற பள்ளி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பெற்றோர்கள் பிள்ளைகளை வீட்டிற்கு அழைத்து சென்றனர். விடியா ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை செயல்படுகிறதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதிமுக ஆட்சியில் முன்னெடுக்கப்பட்ட திட்டங்களால் கடந்த 10 ஆண்டுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் முதல் 5 இடங்களை பிடித்த மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 12 அளவீடுகளில் முதலிடம் பிடித்துள்ளது. 10 ஆண்டுகளில் நிகழ்ந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி தரவுகள் வெளியான நிலையில் மொத்த உற்பத்தியில் மட்டும் மகாராஷ்டிரா முதலிடம் பிடித்துள்ளது. மற்ற 12 அளவீடுகளிலும் தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது. இதற்கும் விடியாதிமுக ஆட்சிக்கும் கிஞ்சித்தும் சம்பந்தமில்லை என்பதுடன் குஜராத் மாடலை விட அதிமுக மாடல்தான் நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்களின் வளர்ச்சிக்கும் சிறந்தது என நிரூபணமாகியுள்ளது. இனியாவது வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என பேசாமல் மக்களுக்கான அதிமுக அரசின் திட்டங்களை பின்பற்றி ஆட்சி நடத்த விடிய அரசை பொருளாதார நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். நாகையில் இருந்து இலங்கைக்கு மீண்டும் கப்பல் சேவை அடுத்த சில தினங்களில் தொடங்க உள்ள நிலையில் சிவகங்கை கப்பல் நாகை துறைமுகத்திற்கு வந்தடைந்தது. நாகையில் இருந்து இலங்கைக்கு கப்பல் சேவையை பிரதமர் கடந்த ஆண்டு தொடங்கி வைத்த நிலையில் பல்வேறு காரணங்களுக்காக சேவை நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் அடுத்த வாரம் முதல் நாகையில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகம் வரை கப்பல் சேவை மீண்டும் தொடங்கப்படும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அந்தமானில் இருந்து கொண்டுவரப்பட்ட சிவகங்கை என்ற கப்பல் சென்னை வழியாக நாகை துறைமுகம் வந்து சேர்ந்தது. அடுத்த சில தினங்களில் பயணிகளுடன் சிவகங்கை இலங்கைக்கு புறப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது.